இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் கார்த்திகை மாதம் 19ஆம் நாள் 5/12/2025 டிசம்பர் மாதம் வெள்ளிக்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:16 லக்னம் விருச்சிக லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி பௌர்ணமி அதிகாலை 3:55 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு பிரதமை வருகின்றது. நட்சத்திரம் ரோஹிணி நட்சத்திரம் பிற்பகல் 1:32 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு மிருகசிரிடம் நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 மணி வரையிலும், மாலை 4:45 முதல் 5:45 மணி வரையிலும், கௌரி நல்ல நேரம் காலை 12:15 முதல் 1:15 மணி வரையிலும், மாலை 6:30 முதல் 7:30 மணி வரையிலும், ராகு காலம் 10:30 முதல் 12 மணி வரையிலும், இரவு 1:30 முதல் 3 மணி வரையிலும், குளிகை 7:30 முதல் 9 மணி வரையிலும், இரவு 12 முதல் 1:30 மணி வரையிலும், யமகண்டம் 3 முதல் 4:30 மணி வரையிலும், இரவு 9 முதல் 10:30 மணி வரையிலும். இன்று யோகம் மரண யோகம் இருக்கின்றது. பிற்பகல் 1:32 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சித்த யோகம் வருகின்றது. கரணன் 1:30 முதல் 3 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். சந்திராஷ்டமம் சுவாதி மற்றும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பிற்பகல் 1:32 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் மிகுந்த உற்சாகத்துடன் கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. நேர்மையான முயற்சியுடனும் இருப்பீங்க. இன்றைய நாளை உங்களுக்கு சாதகமான நாளாகவும் ஆக்கியும் கொள்வீங்க. விரைந்து முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணிகளை எல்லாமே மகிழ்ச்சியுடன் விரும்பியும் செய்வீங்க. சுய வளர்ச்சியின் மூலமாக முன்னேற்றமும் உண்டாகும். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டகரமான நாள் என்றும் கூறலாங்க. கூடுதலாக உழைக்கவும் செய்வீங்க. இன்று உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. இனிமையான வார்த்தைகளை பகிர்ந்தும் கொள்வீங்க. நல்ல புரிந்துணர்வுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். கடின உழைப்பின் காரணமாக ஊக்கத்தொகைகளை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில சலுகைகளும் வந்து சேரும். உங்களுடைய பணியில நேர்மையாகவும் உணர்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிறந்த ஆற்றலுடனும் காணப்படுவீங்க. ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. இன்று நீங்கள் நினைத்த காரியங்கள் நல்லபடியாகவும் நிறைவேறும். புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபார நிமித்தமாக வெளியூர் பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். பணவரவும் இருக்கும். செல்வாக்கும் அதிகரிக்கும். எதிர்பார்த்த சில விஷயங்கள் இப்பொழுது வெற்றிகரமாகவும் முடியும். செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முக்கியமான செய்திகளும் வந்து சேரும். வேலை இடங்கள்ல பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். இன்று உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. உயர் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்புகளும் ஆதரவுகளும் இருக்கும். செயல்திறன்ல சிந்தனையும் அதிகரிக்கும். பயனற்ற விஷயங்களை சிந்திப்பதை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. அடுத்தவர்களுடைய பேச்சுக்களை அதிகமாக நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். வரவுக்கு தகுந்த மாதிரி செலவுகளும் இருக்கும். நல்ல திட்டமிடுதல்களுடனும் இருப்பீங்க. புதிய நண்பர்களுடைய விஷயத்துல எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. குடும்ப விஷயங்களை பற்றி யாரிடத்திலும் அதிகமாக பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம். புதிய நண்பர்களிடத்திலையும் கவனமாக பேசுவதும் நல்லது. சில அடிப்படை வசதிகளை மேம்படுத்தவும் செய்வீங்க. அக்கம் பக்கம் வீட்டாருடைய அன்பு தொல்லைகளும் குறையும். நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. உறவினர்கள் மதிக்கவும் செய்வாங்க. வியாபாரத்துல புதிய தொடர்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உத்தியோகத்துல அதிகாரிகள் வழிய வந்து உதவிகளும் செய்வாங்க. சில கனவுகள் நிறைவேறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். உங்கள் தாயின் விருப்பங்களை நிறைவேற்றவும் செய்வீங்க. பிள்ளைகளின் மூலம் சில செலவுகளும் ஏற்படலாம். இன்று வெளி உணவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. நண்பர்களின் மூலமாக பணவரவும் இருக்கும். சகோதரர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. இன்று வீட்டில் உள்ள பெரியவர்களுடைய ஆசிர்வாதங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உடன் பிறப்புகளுடன் நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில ஆபத்தான முதலீடுகள்ல இருந்து விலகி இருப்பதே நல்லது. சில சாதகமான வாய்ப்புகளும் வந்து சேரும். வருமான ஆதாரத்திற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மற்ற நண்பர்களினால மதிக்கவும் படுவீங்க. எதிர்காலத்துல உங்களுக்கு பயனுள்ள சில முதலீடுகள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய தொழில் மற்றும் வணிக விரிவாக்கத்திற்கான முதலீடுகள்ல ஈடுபடவும் செய்வீங்க. வீட்டுல மங்களகரமான நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறும். குடும்ப வருமானத்தை மேம்படுத்தவும் செய்வீங்க. உடன் இருப்பவர்களை பற்றி அறிந்தும் கொள்வீங்க. நண்பர்களினால ஆதாயமும் உண்டாகும். நீண்ட நாள் பிரார்த்தனைகளும் நிறைவேறும். பிற மொழி பேசுகின்ற மக்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல சில மாற்றங்களையும் செய்வீங்க.
உத்தியோகத்துல விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. புதுமையான விஷயங்கள்ல ஆர்வத்தை காட்டக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வாகனத்துல செல்லும் பொழுது கவனமாகவும் இருங்க. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு பிரார்த்தனைகளும் நிறைவேறும். உங்கள் தாயின் தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். தாய் வழி உறவினர்களினால மகிழ்ச்சியான போக்கும் காணப்படும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் விருப்பமான பலன்களை பெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாங்க. இன்று மனதில் இருக்கின்ற எதிர்மறையான எண்ணங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது வார்த்தைகள்ல கவனமாகவும் இருங்க. பணிகளை எல்லாமே திறமையாக ஆற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில ஏற்ற இறக்கங்களும் ஏற்பட்டு நீங்கும். சக பணியாளர்களுடன் பேசும் பொழுது சுமூகமாக பேசுவதும் நல்லது. திருமண உறவுல கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாம். பேசும் பொழுதும் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளும் பொழுதும் அமைதியாக இருப்பதும் நல்லது. தேவையற்ற விதண்டாவாதங்களில் ஈடுபடவும் வேண்டாம். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். சில செலவுகளை கண்காணித்துக் கொண்டு இருப்பதும் நல்லது. செலவுகள் கைமீறி போகாமல் பார்த்தும் கொள்ளுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு 1-2 நாட்களாக தொல்லை கொடுத்து வந்த நோய் நொடியில இருந்து விடுபடவும் செய்வீங்க. முதுகு வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நீங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எதிர்பார்த்த வேலைகள் தடையின்றியும் முடியும். தொழிலுக்கு தேவையான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரம் சுமூகமாகவும் நடைபெறும். புனித யாத்திரைகள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்கள் வீட்டு விசேஷங்கள்ல கலந்து கொள்ளவும் செய்வீங்க. குடும்பத்துல கலகலப்பான போக்கும் காணப்படும். வீட்டை புதுப்பிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வாகன யோகங்களும் கூடி வரலாம். ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். வேலையை சிறப்பாக முடிக்கவும் செய்வீங்க. சில நல்ல உதவிகளும் வந்து சேரும். கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமையும் புரிதல்களும் உண்டாகும். சேமிப்பு சார்ந்த விஷயங்கள்ல தெளிவாக இருப்பதும் நல்லது. நெருக்கமானவர்கள் இடத்துல முன்கோபத்தை வெளிப்படுத்தவும் வேண்டாம். கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்ல அக்கறையாக இருப்பதும் நல்லது. செலவுகளை கண்காணித்துக் கொண்டும் இருங்க. ஆன்லைன் டிரான்சாக்சன்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. நேரம் தவறாமல் வேலைகளை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. உங்களுடைய எதிர்ப்புகளும் நீங்கும். உங்களுக்கு எதிராக பேசியவர்கள் விலகி சென்றும் விடுவாங்க. பழைய நண்பர்கள் உதவிகரமாகவும் இருப்பாங்க. புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பழைய கடன்களை தீர்ப்பதற்கு முயற்சிகளும் செய்வீங்க. தாய்வழி உறவினர்களுடன் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்பட்டு நீங்கும். வியாபாரத்துல பங்குதாரர்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். உத்தியோகத்துல மறுக்கப்பட்ட உரிமைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சில நன்மைகளை பெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல தொடங்குவது சாதகமாகவும் முடியும். தாய்வழி உறவினர்களினால குடும்பத்துல சின்ன சின்ன சங்கடங்கள் ஏற்பட்டாலும் பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. வாகனத்துல செல்லும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. நண்பர்களின் மூலம் மகிழ்ச்சி தரும் செய்திகளும் வந்து சேரும். உங்கள் தாய் தந்தையின் விருப்பத்தை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. கூட்டாக செய்யக்கூடிய தொழில நல்ல லாபத்தையும் பார்த்து விடலாம். இன்றைய நாளை ஒரு மகிழ்ச்சிகரமான நாளாகவும் ஆக்கவும் செய்வீங்க. உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். இன்று உங்களுடைய வேலைகள்ல கவனத்தை செலுத்துவதும் நல்லது. தேவையற்ற விஷயங்களுக்கு அதிக முக்கியத்துவம் தரவும் வேண்டாம். புத்துணர்ச்சியுடனும் பேசவும் செய்வீங்க. மாணவர்களுக்கு தங்களுடைய கல்வியில சின்ன சின்ன இடையூறுகளும் ஏற்படலாம். சில பதட்டங்களும் ஏற்பட்டு நீங்கும். மாலையில உங்களுடைய தைரியமும் அதிகரிக்கவும் காண்பீங்க. புதிய வேலை சார்ந்த முயற்சிகள் கைகூடியும் வரும். வீடு பராமரிப்பு செலவுகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நீண்ட தூர பயண சிந்தனைகளும் இருக்கும். தாய் வழியில அலைச்சல்களும் இருக்கும். வியாபாரத்துல கூட்டாளிகளுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். சக ஊழியர்களினால ஆதாயமும் உண்டாகும். விவசாய பணிகள்ல மேன்மையும் உண்டாகும். போட்டிகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் கைகூடியும் வரும். செலவுகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்களும் இருக்கும். எதிர்பாராத பணவரவுடன் சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மிருகசிரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மேன்மையான நாள் என்றும் கூறலாம். வாழ்க்கை துணையின் வழியில சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்பட்டு நீங்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான பலன்களை தரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். தடைகளும் நீங்கும், வளர்ச்சியும் நல்லபடியாகவும் இருக்கும். கடினமான சூழ்நிலைகளாக இருந்தாலுமே லேசாக எடுத்துக்கொள்ளவும் செய்வீங்க. மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. வெறுமையான உணர்வுகளும் நீங்கும். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணியிட சூழல்கள் சுமூகமாகவும் இருக்கும். பணிகளை எல்லாமே எளிமையாக ஆற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவிலை என்று உங்கள் துணையிடத்துல உணர்ச்சி வசப்பட்டு பேசுவதை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. அவர்களிடத்துல அனுசரித்தும் செல்லுங்க. நகைச்சுவையான அணுகுமுறையுடன் இருப்பதும் நல்லது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணவரவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. செலவுகளும் இருக்குங்க. நிதி சம்பந்தமான முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது நிதானத்துடன் இருப்பதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றமும் இருக்கும் என்று கண்கள் சம்பந்தப்பட்ட பரிசோதனைகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். வேலையில புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. பணவரவுல இருந்து வந்த தாமதங்களும் நீங்கும். நிறைவாகவும் உணர்வீங்க. உறவினர்களுடைய ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வேலை இடங்கள்ல பதவி உயர்வுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வெளியிடத்துல செல்வாக்கும் அதிகரிக்கும். சில நன்மைகளும் வந்து சேரும். சுபகாரிய எண்ணங்கள் கைகூடியும் வரும். புதிய நபர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிர்பார்த்த வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். இடையூறுகளும் நீங்கும். வாகனத்துல செல்லும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல அலட்சியத்தை காட்டவும் வேண்டாம். அரசு அதிகாரிகள் இடத்துல பகைத்துக் கொள்ளவும் வேண்டாம். இன்று குடும்பத்தினருடன் கலந்தாலோசித்து பழைய பிரச்சனைகளுக்கு முக்கியமான தீர்வையும் காண்பீங்க. பிரபலங்களுடைய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. வாகனங்களை எல்லாமே சீர் செய்தும் விடுவீங்க. உறவினர்கள் பாராட்டும்படியும் நடந்தும் கொள்வீங்க. வியாபாரத்துல லாபமும் இருக்கும். உத்தியோகத்துல உங்களுடைய ஆலோசனைகள் மற்றவர்களினால ஏற்றுக்கொள்ளவும் படும். துணிச்சலுடன் செயல்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். மனதுல தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். எடுத்த காரியங்களை சிறப்பாக செய்து முடிக்கவும் செய்வீங்க. எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். தந்தை வழி உறவினர்கள் கேட்கும் உதவிகளை மகிழ்ச்சியுடன் செய்தும் தருவீங்க. முக்கிய பிரமுகர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வாழ்க்கை துணையிடத்துல ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய மனதும் அமைதியாகவும் இருக்கும். நீண்ட காலமாக நிலுவையில இருந்து வந்த வணிக ஒப்பந்தங்கள் கைகூடி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்களை வாங்கவும் செய்வீங்க. உங்கள் குழந்தைகளுடன் மகிழ்ச்சியான நேரத்தை செலவும் செய்வீங்க. சகோதரர்களுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். வேலையில முன்னேற்றமும் உண்டாகும். உடன் பிறந்தவர்கள் என்று சாதகமாகவும் இருப்பாங்க. அரசால் ஆதாயமும் உண்டாகும். தைரியமாக சில முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. புதிய வாகனங்களை வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சிறுதூர பயணங்களினால தெளிவும் உண்டாகும். எதையும் திட்டமிட்டு செயல்படுத்தவும் செய்வீங்க. உயர் அதிகாரிகளின் மூலமாக சில சூட்சமங்களை அறிந்தும் கொள்வீங்க. ஆர்வத்துடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாம். வாழ்க்கை துணையினால பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய முயற்சிகள் அனுகூலமாகவும் முடியும். தெளிவும் உண்டாகும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சில சூட்சமங்களை அறிந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்களினால எடுத்த வேலைகள் சாதகமாகவும் முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சுமூகமான நாளாகவும் இருக்கும். வேலை விஷயங்கள்ல கண்ணும் கருத்துமாகவும் இருப்பீங்க. ஆக்கப்பூர்வமான நாளாகவும் ஆக்கவும் செய்வீங்க. நண்பர்களினால நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். உற்சாகமாக எதையும் முன்னின்று செய்யக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பணியிடத்துல முன்னேற்றமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சக பணியாளர்கள் மற்றும் மேலதிகாரிகளுடைய ஆதரவுகளும் இருக்கும். உங்களுடைய செயல்திறன்ல திருப்தியாகவும் உணர்வீங்க. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல மறக்க முடியாத தருணங்களை பகிர்ந்தும் கொள்வீங்க. ஒரு சிறப்பான நாளாகவும் இருக்கும். புத்துணர்ச்சியுடனும் செயல்படுவீங்க. நல்ல தருணங்களை பகிர்ந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய மனிதர்களுடைய சந்திப்புகளும் நடைபெறும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பயனுள்ள சொத்துக்களை வாங்கவும் செய்வீங்க. பணத்தை முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். நல்ல தேக ஆரோக்கியத்துடனும் இருப்பீங்க. ஆற்றலுடனும் சுறுசுறுப்புடனும் செயல்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. என்று மற்றவர்களுடைய விஷயங்கள்ல தலையிடவும் வேண்டாம். இது உங்களுக்கு தேவையற்ற தலைவலியை ஏற்படுத்தி விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
மனதிற்கு மகிழ்ச்சி தரும் செய்திகளும் வந்து சேரும். பெரிய மனிதர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். அரசாங்க வேலைகள் சுமூகமாகவும் முடியும். அரசியல்ல இருப்பவர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வாகன யோகங்களும் இருக்கின்றது. நிலம் வாங்கி விற்கின்ற தொழில நல்ல லாபத்தையும் பெற்றுவிடலாம். வியாபாரத்துல புதிய முயற்சிகள்ல சாதகமான போக்கும் இருக்கும். வெளியூர் பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலைச்சல்கள் அதிகமாக இருந்தாலுமே அனுகூலமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. எண்ணியது நல்லபடியாகவும் நடைபெறும். எதிர்காலம் குறித்து விரிவான திட்டங்களை தீட்டுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனதில் இருந்து வந்த கவலைகளும் நீங்கி புத்துணர்ச்சியுடனும் செயல்படுவீங்க. உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். புதிய நண்பர்களுடைய விஷயத்துல எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. அனாவசியமான வார்த்தைகள் பேசுவதை கண்டிப்பாக தவிர்த்தும் கொள்ளுங்க. வேடிக்கையான விஷயங்களை பேசவும் வேண்டாம். இதுல கவனமாக இருப்பதும் நல்லது. வேலை இடங்கள்ல அலட்சியத்தை காட்டவும் வேண்டாம். வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதுல உணவு விஷயத்துல மட்டும் கவனமாகவும் இருங்க. தோற்றப்பொலிவும் அதிகரிக்கும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. புதிய முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரைகுறையாக நின்ற வேலைகளை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. வியாபாரத்துல புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். உத்தியோகத்துல சக ஊழியர்களுடைய ஒற்றுமையும் உண்டாகும். சில திருப்பங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். பிள்ளைகளுடைய வழியில சின்ன சின்ன சங்கடங்கள் ஏற்பட்டாலும் பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. சகோதரர்களினால சில செலவுகளும் ஏற்படலாம். எதிர்பாராத பணவரவும் இருக்கும். தெய்வ பணிகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையாக இருப்பதும் நல்லது. இன்று லாபத்திற்கான புதிய வாய்ப்புகளை பெறவும் செய்வீங்க. குடும்ப உறுப்பினர்களுடைய தேவைகளை அறிந்து எளிமையாக நிறைவேற்றவும் செய்வீங்க. நிதிநிலையை வலுப்படுத்தவும் செய்வீங்க. எதிர்காலம் குறித்து உங்களுடைய கவலைகளும் நீங்கும். மற்றவர்களை நம்பி முக்கியமான பொறுப்புகளை ஒப்படைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமணம் சம்பந்தப்பட்ட நல்ல செய்திகளும் வந்து சேரும். உங்கள் துணையின் வளர்ச்சிக்கு உதவிகரமாகவும் இருப்பீங்க. மாலையில உங்கள் குடும்பத்தினருடன் முக்கியமான பிரச்சனைகளை பற்றி விவாதம் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனதள தெளிவும் உண்டாகும். தடைப்பட்டு இருந்த தனவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல மகிழ்ச்சியான தருணங்களும் இருக்கும். உணவு விஷயங்கள்ல கட்டுப்பாடுடன் இருப்பதும் நல்லது. உங்களின் மீதான நம்பிக்கையில மாற்றங்களும் ஏற்படலாம். சில தந்திரமான செயல்பாடுகளினால வியாபாரத்துல லாபத்தையும் மேம்படுத்தவும் செய்வீங்க. விவேகத்துடன் செயல்படக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவும் உண்டாகும். புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன கட்டுப்பாடுகளும் ஏற்படலாம். சகோதரர்களினால ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் நீங்கும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபமும் உண்டாகும். எதிர்பார்த்த சில நல்ல செய்திகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு அமைதியுடன் கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். செயல்களை நன்றாக சிந்தித்து கவனமுடன் செய்வதும் நல்லது. முடிவுகள் எடுக்கும் பொழுதும் கவனமாக இருப்பதும் நல்லது. சவால்களை சந்திக்க வேண்டியதும் இருக்கும். நேர்மறை எண்ணங்களுடனும் இருப்பீங்க. பணியில முன்னேற்றமும் இருக்கும். கூடுதலாக உழைக்க வேண்டியதும் இருக்கும். பணிச்சுமை அதிகமாகவும் இருக்குங்க. இது உங்களுக்கு சற்று கவலையையும் ஏற்படுத்தலாம். திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல நல்ல புரிந்துணர்வுகளுடனும் இருப்பீங்க. அனுசரித்து செல்வதும் நல்லது. உங்கள் துணை இடத்துல சிறந்த தருணங்களை பகிர்ந்தும் கொள்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. எதிர்பார்த்த அளவிற்கு நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரலாங்க. சில புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். தலைவலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். ஆரோக்கியத்துடனும் உணர்வீங்க. இன்று உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை கவனமாக செய்து முடிப்பதும் நல்லதுதாங்க. தேவையற்ற விஷயங்களுக்கு அதிகப்படியான நேரத்தை ஒதுக்கவும் வேண்டாம். தொழில இருந்து வந்த போட்டிகளும் நீங்கும். வியாபாரத்துல பணவரவும் இருக்கும். வேலை இடங்கள்ல உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. பதவி உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பார்த்த முக்கியமான செய்திகளும் வந்து சேரும். நண்பர்கள் இடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. சூழ்நிலைகளை அறிந்து பேசுவதும் நல்லது. கேலி கிண்டல் போன்ற பேச்சுக்கள்ல ஈடுபடவும் வேண்டாம். குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். குடும்ப தேவைகளை அறிந்து பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. சில விசேஷ வைபவங்கள்ல பங்கு கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வெளியூர்ல இருந்து எதிர்பார்த்த நண்பர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய நுணுக்கங்களை அறிந்தும் கொள்வீங்க. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அவசரப்படவும் வேண்டாம். நிதானமாக செயல்படுவதும் நல்லது. கோபப்படுவதை தவிர்த்தும் கொள்ளுங்க. சேமிப்புகள் சார்ந்த விஷயங்கள்ல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். உறவினர்கள் இடத்துல விட்டு கொடுத்தும் பேசுவீங்க. கடன் குறித்த பிரச்சனைகள்ல இருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது.
கடன்களை தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில தேவையற்ற செலவுகளை தவிர்த்து கொண்டாலே போதுங்க. எதிர்மறை எண்ணங்கள்ல மூழ்கி இருக்கவும் வேண்டாம், குழப்பவும் வேண்டாம். உங்களை நீங்களே குறைத்து மதிப்பிடவும் வேண்டாம். யாரையும் எடுத்திருந்து பேசிவிடவும் வேண்டாம். வியாபாரத்துல வேலையாட்களை பகைத்துக் கொள்ளவும் வேண்டாங்க. உத்தியோகத்துல அதிகாரிகளுடன் ஈகோ போன்ற பிரச்சனைகளும் ஏற்படலாம். இதுல மட்டும் கவனமாகவும் இருங்க. உற்சாகத்துடன் இருப்பதும் நல்லது. தாய்மாமனுடைய வழியில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். உங்களுடைய முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணையின் ஆதரவுகளும் இருக்கும். உங்கள் தாயின் உடல் ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. வாழ்க்கை துணை வழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். இன்று தொழில் தொடர்பாக புதிய திட்டங்களை தொடங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல சக ஊழியர்களிடத்துல இருந்து ஒத்துழைப்புகளும் வந்து சேரும். ஆக்கப்பூர்வமான பணிகளை முடிக்கவும் செய்வீங்க. இன்று எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த தொந்தரவுகளும் நீங்கும். உங்களுடைய துணைக்கு பரிசு பொருட்களை வாங்கி தருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அவர்களை மகிழ்ச்சி அடைய செய்வதாகவும் இருக்கும். சாலை பயணங்கள்ல கவனமாகவும் இருங்க. வியாபார செயல்பாடுகள்ல சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. உத்தியோகத்துல பொறுப்புகள் அதிகமாகவும் இருக்கும். பொருளாதாரத்துல ஏற்றமும் இருக்கும். விமர்சன பேச்சுக்களும் ஏற்பட்டு நீங்கும். குடும்பத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. ஒரு ஆக்கப்பூர்வமான நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் லட்சுமி நரசிம்மரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பொன்னிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவனமுடன் செயல்படுவதும் நல்லது. அலைச்சல்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்ற இறக்கங்களும் ஏற்பட்டு நீங்கும். பிள்ளைகளினால மகிழ்ச்சியும் உண்டாகும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. செயல்கள்ல ஏற்பட்டு இருந்த பதட்டங்களும் நீங்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சுமூகமான போக்குடன் கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று புதிய நபர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. அக்கம் பக்கத்தினர் ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது கவனமாக இருந்தாலே போதுங்க. பணியிட சூழல்கள் மகிழ்ச்சியாகவும் இருக்கும். சரியான திட்டமிடுதல்களுடனும் இருப்பீங்க. வேலைகளும் முறையாக ஆற்றி முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்ப பிரச்சனை ஒன்றின் காரணமாக பிரிந்திருந்த தம்பதியர்கள் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சியை தக்க வைத்தும் கொள்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். இன்று செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. தேவையற்ற மன அழுத்தங்களை மட்டும் தவிர்த்து கொண்டாலே போதுங்க. மனதை ரிலாக்ஸாக வைத்துக் கொள்வதும் நல்லது. சில ஏற்ற இறக்கமான போக்கும் காணப்படும். போட்டி பந்தயங்கள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ஆன்லைன் வர்த்தகங்கள்ல எச்சரிக்கையாகவும் இருங்க. மற்றவர்களுடைய ஆசை வார்த்தைகளுக்கு நீங்க செவிசாய்க்கவும் வேண்டாம். கவனமாக இருப்பதும் நல்லது. எதிர்பார்த்த வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. அலைச்சல்களும் இருக்கும். தேக ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். மன நிம்மதியாகவும் உணர்வீங்க. வேலையில இருந்து வந்த சிரமங்களும் நீங்கும். எதிர்பாராத தனவரவுகளின் மூலமாக சில நெருக்கடியான சூழ்நிலைகளும் மாறும். நட்பு வட்டாரமும் விரிவடையும். இப்பொழுது நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். உங்களுக்கான நற்பெயரையும் பெற்றுவிடுவீங்க. உரிய நேரத்துல தவணைகளை தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல பொறுமையாக இருப்பதும் நல்லது. மற்றவர்களுக்கு ஜாமீன் கொடுக்கவும் வேண்டாம். கணவன் மனைவிக்கு இடையே அனுசரித்து செல்வதும் நல்லது. ஆடம்பர செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளி உணவுகளை தவிர்த்தும் கொள்ளுங்க. வியாபாரத்துல வேலையாட்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் மாறும். உத்தியோகத்துல பொறுப்புகளும் அதிகரிக்கும். தடைகளையும் தாண்டி முன்னேறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பணவரவும் இருக்குங்க. உங்கள் தாய் தந்தையின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றவும் செய்வீங்க. வாழ்க்கை துணையினால எதிர்பாராத செலவுகளும் ஏற்படலாம். மனதுல அடிக்கடி சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். சகோதரர்களுடைய வகையில சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். உறவினர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். என்று எதையும் செய்து முடிக்க முடியும் என்ற துணிச்சலுடனும் இருப்பீங்க. ஆளுமையுடனும் இருப்பீங்க. உங்களுடைய செல்வாக்கும் அதிகரிக்கும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். யாருக்காவது கடன் கொடுப்பதாக இருந்தால் இது திரும்ப வருமா என்பதை அறிந்து செய்வதும் நல்லது. எதிர்கால திட்டமிடுதல்களுடனும் இருப்பீங்க. மாணவர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். இன்று பிள்ளைகளுடைய திருமணத்துல நல்ல வரன்களும் வந்து சேர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிக்கல்களும் தீரும். சகோதரர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பெற்றோர்களுடைய ஆசீர்வாதங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சாலை பயணங்களின் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. வியாபார செயல்பாடுகள்ல சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. உத்தியோகத்துல பொறுப்புகளும் அதிகரிக்கும். பொருளாதாரத்துல ஏற்ற இறக்கமான சூழலும் ஏற்பட்டு நீங்கும். விமர்சன பேச்சுக்களும் ஏற்படலாம். குடும்பத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது.
இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு ஆக்கப்பூர்வமான நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் லட்சுமி நரசிம்மரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது, அவசர முடிவுகள் எடுப்பதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும் ஒரு லாபகரமான நாள் என்றும் கூறலாம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வதும் நல்லது, அலைச்சல்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஏற்ற இறக்கத்துடன் கூடிய நாள் என்றும் கூறலாங்க. சிறிது மந்தத்தன்மையும் ஏற்பட்டு நீங்கும், நம்பிக்கையுடன் இருப்பதும் நல்லது, நேர்மறை எண்ணங்களுடன் இருப்பதும் நல்லது. உங்களுடைய முயற்சியில வெற்றியையும் காணலாம். பணியில சில ஏற்ற இறக்கங்களும் இருக்கத்தங்க செய்யும். பணியிட சூழ்நிலைகள் சுமூகமாகவும் இருக்காது, சில சவால்களை சந்திக்க வேண்டியதும் இருக்கும். இது உங்களுக்கு கவலையையும் ஏற்படுத்தலாம். திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே எந்த ஒரு விஷயத்தையும் தீவிரமாக எடுத்துக் கொள்ளவும் வேண்டாம். உங்கள் துணை இடத்துல மோதல் போக்கினை ஏற்படுத்திக் கொள்ளவும் வேண்டாம். இன்று அவசியமான உரையாடல்கள்ல மட்டும் ஈடுபடுவதும் நல்லது தாங்க. கேலி கிண்டல் போன்ற பேச்சுக்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. உங்கள் துணை இடத்துல பொறுமையுடனும் அன்புடனும் நடந்து கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு சில செலவுகளும் இருக்குங்க, இது உங்களுக்கு கவலையையும் ஏற்படுத்தலாம். புதிய பொறுப்புகளும் வந்து சேர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. இன்று ஆரோக்கியமாகவும் சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. தொட்ட வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும், சிறப்பாகவும் உணர்வீங்க. வியாபார நிமித்தமாக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய வேலைகள் நல்லபடியாகவும் முடியும். பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிந்தனை திறனும் அதிகரிக்கும். சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல எதிர்பார்த்த பலன்களையும் பெறலாம். வியாபாரத்துல உயர்வும் இருக்கும். தாய்மாமனுடைய வகையில கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாம், கவனமாகவும் இருங்க. எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். குழந்தைகளுடைய எதிர்காலத்திற்காக திட்டமிடவும் செய்வீங்க. பூர்வீக சொத்துக்களின் மூலமாக அனுகூலமும் உண்டாகும். போட்டியாளர்களினால தொழிலுக்கு சின்ன சின்ன இடையூறுகளும் ஏற்படலாம். எதிர்பார்த்த சில வேலைகள் தள்ளி போனாலும் எதிர்பாராத ஒரு வேலை நல்லபடியாக முடிவடைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நேரம் தவறாமல் வேலைகளை செய்து முடிக்கவும் செய்வீங்க. வரவு செலவு கணக்குகளை கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. மற்றவர்களுக்கு ஜாமீன் கையெழுத்து போடவும் வேண்டாம், எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. உங்களுடைய இலக்குகளை நோக்கி முன்னேறவும் செய்வீங்க. பெற்றோர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். வீட்டை புதுப்பிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பயணங்களினால நல்ல பலன்களையும் பெறுவீங்க. புதிய பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. வியாபாரத்துல சிறப்பாகவும் செயல்படுவீங்க. உத்தியோகத்துல உங்களுடைய கை ஓங்கியும் இருக்கும். இன்று திட்டங்கள் நல்லபடியாக நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிற்பகலுக்கு மேல மனதுல உற்சாகமும் உண்டாகும். தாய் வழியில எதிர்பார்த்த வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. இளைய சகோதரர்களுடைய வகையில அனுகூலமும் உண்டாகும். சிலருக்கு எதிர்பாராத தன வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மேலதிகாரிகள் உங்களுடைய பேச்சுக்களை கேட்கவும் செய்வாங்க, ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. உங்களின் மீதான நம்பிக்கையும் அதிகரிக்கும். வேலையிலும் சரி வீட்டிலையும் சரி சரிசமமாக நேரத்தை செலவும் செய்வீங்க. கடந்த சில நாட்களாக தடைப்பட்டு இருந்து வந்த வணிகம் தொடர்பான முயற்சிகள் இப்பொழுது சாதகமாகவும் முடியும். மாலையில உங்களுடைய குடும்பத்தினருடன் தரமான நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மாணவர்களுக்கு கல்வியில நம்பிக்கையும், வேலைக்காக புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். மனதளவுல புதிய தன்னம்பிக்கையும் உண்டாகும். குழந்தைகள் பொறுப்புணர்ந்தும் செயல்படுவாங்க. சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடியும் வரும். குடும்பத்தினருடைய ஒத்துழைப்புகளும் அதிகரிக்கும். நெருக்கமானவர்களுக்காக சில பணிகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. வியாபாரத்துல புதிய வாய்ப்புகளும் கூடி வரலாம். இன்றைய நாள் உங்களுக்கு அன்பு நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பகல் 1:52 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய சமயோஜித புத்தியினால இன்றைய நாளை உற்சாகமான நாளாகவும் ஆக்கியும் கொள்வீங்க.
சக பணியாளர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். மேலதிகாரிகள் கிட்ட இருந்து எதிர்பாராத அனுகூலமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சில சாதனைகளை படைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல நகைச்சுவையான உணர்வை பகிர்ந்தும் கொள்வீங்க. இதன் மூலமாக இருவருக்கும் இடையில மகிழ்ச்சியான போக்கும் காணப்படும். நல்ல புரிந்துணர்வுகளும் இருக்கும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணப்புழக்கமும் இருக்கும். உங்களுடைய சேமிப்புகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. இன்று சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. அனுகூலமான பலன்களும் வந்து சேரும். உயர் அதிகாரிகள் இடத்துல இருந்து ஒத்துழைப்புகளும் இருக்கும். வேலை இடங்கள்ல உங்களுக்கு பெயரும் பெருமையும் வாய்ப்பும் இருக்கின்றது. சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். போட்டி பந்தயங்கள்ல சாதகமான முடிவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தேக ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. வாகன யோகத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மன நிம்மதியாகவும் உணர்வீங்க. செல்வாக்கும் அதிகரிக்கும். நினைத்தது நிறைவேறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தனவரவுகள்ல இருந்து வந்த ஏற்ற இறக்கங்களும் மாறும். கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. எதிர்பார்த்த முக்கிய செய்திகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதனால இருந்து வந்த மன அழுத்தங்களும் நீங்கும். உடன் பிறந்தவர்களிடத்துல இருந்து வந்த வாக்குவாதங்களும் குறையும். அவர்களிடத்துல மனம் விட்டு பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனைவியினுடைய பேச்சுக்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பையும் ஏற்படுத்தலாம். உறவினர்களிடத்துல ஒற்றுமையும் உண்டாவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதையும் சமாளிக்க முடியும் என்ற சாமர்த்தியத்துடனும் இருப்பீங்க. பிள்ளைகளுடைய குடும்ப சூழ்நிலைகளுக்கு ஏற்றவாறு நீங்க நடந்து கொள்வதும் நல்லது. பிரியமானவர்களுக்காக சிலவற்றை விட்டுக் கொடுக்கவும் செய்வீங்க. வியாபாரத்துல விஐபிக்கள் வாடிக்கையாளர்களும் ஆவாங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்களுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். முயற்சிகள் வெற்றிகரமாக முடியக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு உற்சாகமான நாளாகவும் இருக்கும். உறவினர்களுடைய வகையில புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சகோதரர்களுடைய வகையில ஆதாயமும் உண்டாகும். புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். வாகனத்துல செல்லும் பொழுது கவனமாகவும் இருங்க. கவன சிதறல்களை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. மேலதிகாரிகளுடைய ஆதரவுகளும் இருக்கும். உங்களை நம்பி புதிய பொறுப்புகளை ஒப்படைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்ப சூழ்நிலைகள்ல இருந்து வந்த பதட்டங்களும் நீங்கும். சொத்துக்கள் தொடர்பாக இருந்து வந்த சட்ட விஷயங்கள் சுமூகமாகவும் முடியும். வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதி ரீதியாக வளர்ச்சியும் இருக்கும். குழந்தைகளுடைய முன்னேற்றம் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். வீட்டுல விருந்தினர்களுடைய வருகைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணத்தை கவனமாக செலவு செய்வதும் நல்லது. சமநிலையை கையாளவும் செய்வீங்க. புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. முயற்சிகள்ல புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. தந்தை இடத்துல அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. குடும்ப பிரச்சனைகளை பகிர்வதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. நீண்ட நாள் ஆசைகளும் நிறைவேறும். உறவினர்கள் பற்றிய புரிதல்களும் உண்டாகும். வியாபார பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல புதிய வாய்ப்புகளும் கூடி வரலாம். செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிற்பகல் 1:52 பிறகு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்கின்றது. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆசைகளும் நிறைவேறும். பிள்ளைகளினால மகிழ்ச்சியும் உண்டாகும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். பிற்பகலுக்கு மேல புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சுமூகமான போக்குடன் கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். சொந்த முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதுல உறுதியாகவும் இருப்பீங்க. உங்களுடைய இலக்குகள்ல வெற்றி பெற்று விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாள் என்றும் கூறலாங்க. பணியிட சூழல்கள் நல்லபடியாகவும் இருக்கும். மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். உங்கள் துணை இடத்துல இனிமையான வார்த்தைகளை பேசவும் செய்வீங்க. உறவு பிணைப்பு நல்லபடியாகவும் இருக்கும். சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. கணிசமான தொகையை சேமிக்கவும் செய்வீங்க. சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது உங்களுக்கு சாதகமாகவும் முடியும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. சில மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். இன்று நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் நல்லபடியாகவும் முடியும். எடுத்த காரியங்கள்ல வெற்றியும் உண்டாகும். தொழில்துறையில இருந்து வந்த போட்டிகளும் நீங்கும். மங்களகரமான நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறலாம். வெளியூர் பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. புனித யாத்திரைகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. வேலை இடங்கள்ல பதவி உயர்வுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சில யோகமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கையிருப்பும் அதிகரிக்கும். தனவரவும் இருக்குங்க. தொழில விருத்தியும் உண்டாகும். நினைத்தது நிறைவேறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சுபகாரியங்கள் தொடர்பான எண்ணங்கள் கைகூடியும் வரும். காப்பீடு துறைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது.
சில வித்தியாசமான கற்பனைகளும் மனதில் ஏற்படலாம். இது தேவையற்ற குழப்பத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பழக்க வழக்கங்கள்ல மாற்றங்களும் இருக்கும். வியாபாரம் சம்பந்தப்பட்ட புரிதல்களும் அதிகரிக்கும். வீட்டு விஷயங்களை வெளியிடத்துல பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம். குழந்தைகள் கேட்ட பொருட்களை மகிழ்ச்சியுடன் வாங்கியும் தருவீங்க. குடும்பத்தினருடைய விருப்பங்களை நிறைவேற்றவும் செய்வீங்க. மற்றவர்களுக்காக சில பொறுப்புகளை ஏற்கவும் செய்வீங்க. உறவினர்களிடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் வந்து சேரும். வீடு வாகனங்களை சீர் செய்தும் விடுவீங்க. வியாபாரத்துல நெளிவு சுழிவுகளை கற்றுக்கொள்ளவும் செய்வீங்க. அலுவலகத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். புதிய பாதைகள் தென்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். உற்சாகத்துடனும் செயல்படுவீங்க. தேவையான அளவு பணமும் கையில இருக்கும். செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகளும் கூடி வரலாம். தாய்மாமனுடைய வழியில செலவுகளும் இருக்கும். உங்கள் தாய் தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றவும் செய்வீங்க. அலைச்சல்களும் இருக்கும். மகான்களுடைய தரிசனங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்பத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. தடைப்பட்டு இருந்து வந்த பணிகளை முடிக்கவும் செய்வீங்க. புதிய நபர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. கொடுக்கல் வாங்கல்கள்ல முன்னேற்றமும் உண்டாகும். பயணங்களினால ஆதாயமும் உண்டாகும். பழைய வேலையாட்களை மாற்றவும் செய்வீங்க. உயர் அதிகாரிகளுடைய ஆதரவுகளும் இருக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு நன்மையான பலன்களை தரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பொன் நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. மற்றவர்களிடத்துல வீண் விவாதங்கள்ல ஈடுபடவும் வேண்டாம். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்ப தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஆதரவான நாள் என்றும் கூறலாம். எதிர்பார்த்த சுப செய்திகளை பெறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு மன உளைச்சல்கள் என்று இருப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இசை கேட்பது போன்றவைகள் ஆறுதலையும் ஏற்படுத்தும். சில பிரச்சனைகளை கையாளும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. வாக்குவாதங்களை தவிர்த்தும் கொள்ளுங்க. நட்பான அணுகுமுறையுடன் இருப்பதும் நல்லது. பணிகளை கையாளும் பொழுது கவனமாகவும் இருங்க. விரும்பிய பலன்களையும் எதிர்பார்க்கலாம். பணியில சின்ன சின்ன தவறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் துணை இடத்துல நகைச்சுவையான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. உங்களுடைய வார்த்தைகள் அவர்களை மகிழ்ச்சி அடையவும் செய்யும். உறவுல இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். என்று மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு ஏற்ற இறக்கங்களும் இருக்கும். சில பண நஷ்டங்கள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. பணத்தை சம்பாதிப்பதற்கான ஏதுவான சூழ்நிலைகளும் இருக்கும். செலவுகளும் இருக்குங்க. இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிலருக்கு தூக்கமின்மை போன்ற பாதிப்புகளும் ஏற்படலாம். பிரார்த்தனைகள் மற்றும் தியானம் போன்றவற்றை மேற்கொள்வதும் நல்லது. என்ற அலைச்சல்களும் இருக்கும். ஆனால் இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. நீங்கள் எடுத்த காரியங்களும் நிறைவேறும். தொழிலை அக்கறையோடு மேற்கொள்ளவும் செய்வீங்க. அடுத்தவர்களுடைய விஷயத்துல தலையிடவும் வேண்டாம். அரசாங்க அதிகாரிகள் இடத்துல பகைத்துக் கொள்ளவும் வேண்டாம். வருமானமும் இருக்கும். செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியூர் பயணங்கள்ல இருந்து வந்த சிரமங்களும் நீங்கும். எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். குடும்பத்தினர் அனுசரணையாகவும் இருப்பாங்க. அனுகூலமான வாய்ப்புகளும் வந்து சேரும். பதவி உயர்வுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல இருந்து வந்த மந்தத்தன்மையும் மாறும். மனதில இருந்து வந்த தயக்கங்களும் நீங்கி தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். வெளிவட்டாரத்துல உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் குறையும். பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இருந்து வந்த இழுபறிகளும் மாறும். சிலருக்கு சேமிப்பு தொடர்பான விஷயங்கள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் குறையும். வியாபாரத்துல முழு கவனத்தையும் செலுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மனதுல இனம் புரியாத சின்ன சின்ன கவலைகளும் ஏற்பட்டு நீங்கும். உறவினர்கள் நண்பர்களை பகைத்துக் கொள்ளவும் வேண்டாம். அவசரப்பட்டு மற்றவர்களை விமர்சிக்கவும் வேண்டாம். வியாபாரத்துல பாக்கிகளை வசூல் செய்தும் விடுவீங்க. உத்தியோகத்துல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. விழிப்புடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று உற்சாகத்துடனும் இருப்பீங்க. தேவையான அளவு பணமும் கையில இருக்கும். செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகளும் இருக்கும். தாய்மாமனுடைய வழியில செலவுகளும் ஏற்படலாம். உங்கள் தாய் தந்தையின் தேவைகளுக்காக அலைச்சல்களும் இருக்கும். மகான்களை தரிசிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. உடன் இருப்பவர்களை அனுசரித்து செல்வதும் நல்லது. சில முடிவுகள்ல அனுபவ அறிவும் வெளிப்படும். மறைமுகமான விமர்சனங்களும் ஏற்பட்டு நீங்கும். வியாபாரம் சார்ந்த ரகசியங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. தனிப்பட்ட விஷயங்களை பகிர்ந்து கொள்வதை தவிர்த்தும் கொள்ளுங்க. செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5.
அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது, விவாதங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு விமர்சனங்களும் நீங்கும், குடும்ப தேவைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்துக்கள்ல கவனமாகவும் இருங்க. சில சுப செய்திகளும் வந்து சேருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நம்பிக்கையுடன் செயல்படக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். உறுதியுடனும் இருப்பீங்க. உங்களுடைய வளர்ச்சிக்கான பாதையில செயல்படவும் செய்வீங்க. முக்கியமான முடிவுகள் எடுப்பதில் நிதானமாக இருப்பதும் நல்லது. பணியின் பொழுது சின்ன சின்ன தவறுகளும் ஏற்படலாம். பணிகளை திட்டமிட்டு ஒழுங்குமுறைப்படுத்தி செய்வதும் நல்லது. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல வாக்குவாதங்களும் ஏற்படலாங்க. இதனை தவிர்த்து அமைதியான முறையை கையாள்வதும் நல்லது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பண நஷ்டங்களும் குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பயணத்தின் பொழுது பண இழப்பு ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. கொடுக்கல் வாங்கல்களிலும் கவனமாக இருப்பதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு கால் வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். மற்றபடி இதனால பெரிய அளவுல பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. உங்களை நினைத்து நீங்களே பெருமைப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திட்டமிட்டு செய்யக்கூடிய வேலைகள் லாபகரமாகவும் முடியும். தொழில மேன்மையும் உண்டாகும். நீண்ட நாட்களாக வசூலாகாமல் இருந்து வந்த கடன் தொகையும் வசூலாவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனைவியின் வழியில நல்ல செய்திகளும் வந்து சேரும். குடும்பத்துல குதூகலமான போக்கும் இருக்கும். என்ற நல்ல செய்திகளும் வந்து சேர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய தேவைகளும் பூர்த்தியாகும். உயர் பொறுப்பில் இருப்பவர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வெளியூர்ல இருந்து சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். நீண்ட நேரம் கண்வழிப்பதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. யோசிக்காமல் எந்த ஒரு வேலையிலும் இறங்கவும் வேண்டாம். வியாபார பணிகள்ல நிதானத்துடன் செயல்படுவதும் நல்லது. வீட்ல பண தேவைகளை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. சிலருக்கு ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆன்லைன் வர்த்தகங்கள்ல எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. தன்னம்பிக்கையுடன் பொது காரியங்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. சகோதரர்களுடைய வகையில ஒற்றுமையும் உண்டாகும். விரும்பிய பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. உங்கள் தாயாருடைய ஆதரவுகளும் இருக்கும். வியாபாரத்துல எதிர்பாராத தன லாபமும் இருக்கும். உத்தியோகத்துல புதிய சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். இன்று உங்களுக்கு ஒரு உற்சாகமான போக்கும் காணப்படும். உங்களுடைய பொறுப்புகளை வாழ்க்கை துணை பகிர்ந்து கொள்வது ஆறுதலையும் ஏற்படுத்தும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். உங்கள் தந்தையுடன் ஏற்பட்டு இருந்த மன வருத்தங்களும் நீங்கி சுமூகமான போக்கும் காணப்படும். எதிர்பார்த்த பண உதவிகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முக்கியமான முடிவுகள் எடுப்பதில் இருந்து வந்த தடுமாற்றங்களும் நீங்கும். உத்தியோகத்துல பொறுப்புகளும் அதிகரிக்கும். சிலருடைய சந்திப்புகளினால மாற்றங்களும் ஏற்படலாம். மனதளவுல தன்னம்பிக்கையுடனும் இருப்பீங்க. சகோதரர்களுடைய வழியில ஒத்துழைப்புகளும் இருக்கும். சுபகாரியங்கள் சம்பந்தப்பட்ட செய்திகள் மனதிற்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். எதிர்பாராத சில திருப்பங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புகழும் கௌரவமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் ஏற்படலாம். குடும்பத்துல முக்கியத்துவமும் கிடைக்கப் பெறுவீங்க. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். முக்கியமான விஷயங்கள்ல முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு திருப்பங்களும் ஏற்படலாம். தந்தை இடத்துல எதிர்பார்த்த பண உதவிகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு தன்னம்பிக்கையுடன் செயல்படக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. நண்பர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். உதவிகரமாகவும் இருப்பாங்க. வேலை தொடர்பான பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல நல்ல புரிந்துணர்வுகளை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. இதனால இருவருக்கும் இடையில உறவு நிலையும் பலப்படும். நிதிநிலை சிறப்பாகவும் இருக்கும். முக்கியமான முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய நோக்கங்களும் நிறைவேறும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. சிறப்பாகவும் உணர்வீங்க. தன்னம்பிக்கையுடனும் செயல்படுவீங்க. ஆரோக்கியத்துல இருந்து வந்த பாதிப்புகளும் நீங்கும். எதிர்ப்புகளும் நீங்கும். விலகி இருந்தவர்கள் விரும்பி வந்து பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை இடங்கள்ல கண்ணும் கருத்துமாகவும் இருப்பீங்க. அடுத்தவர்களுடைய விஷயத்துல தலையிடவும் வேண்டாம். சில அனாவசியமான செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கடன் வாங்குவதில் எச்சரிக்கையாகவும் இருங்க.
இன்று வேளா வேலைக்கு உணவு சாப்பிடுவதும் நல்லது. நேரம் தவறாமல் எடுத்துக்கொள்வதும் நல்லது. வியாபாரத்துல அக்கறையுடனும் இருப்பீங்க. சில சிக்கல்களும் நீங்கும். அரசாங்க வேலைகள் தள்ளி போவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில புதிய திருப்பத்தை ஏற்படுத்தவும் செய்வீங்க. பணவரவும் இருக்கும். எதிர்பாராத செலவுகளின் மூலமாக இருந்து வந்த நெருக்கடிகளும் நீங்கும். கடன் வாங்கி கடன் கொடுக்கும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. வேடிக்கையான பேச்சுக்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கலந்தாலோசித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. வெளியூர் பயணங்களினால உடல் சோர்வும் ஏற்பட்டு நீங்கும். பணப்புழக்கமும் இருக்கும். உறவினர்கள் நண்பர்கள் உங்களை கலந்தாலோசித்து சில முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல சின்ன சின்ன சலசலப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். பயணங்கள் சிறப்பாகவும் அமையும். வியாபாரத்துல சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்ளவும் செய்வீங்க. உத்தியோகத்துல அதிகாரிகள் உங்களுக்கு முக்கியத்துவமும் தருவாங்க. ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். வாழ்க்கை துணையின் ஆலோசனைகள் பயனுள்ளதாகவும் இருக்கும். வாழ்க்கை துணை வழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். உறவினர்களினுடைய வருகை மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். மனதளவுல தெளிவாகவும் உணர்வீங்க. வெளியூர்ல இருந்த சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். எதிர்பார்த்த உதவிகள் சாதகமாகவும் அமையும். வியாபாரத்துல புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தம்பதிகளுக்கு இடையே அனுசரித்து செல்வதும் நல்லது. சவாலான வேலைகளையும் சாமர்த்தியமாக முடிக்கவும் செய்வீங்க. செயல்கள்ல இருந்து வந்த தடைகளும் நீங்கும். இன்றைய நாள் உங்களுக்கு புதிய முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவும் உண்டாகும். உணவு விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். நண்பர்களின் மூலம் மகிழ்ச்சி தரும் செய்திகளும் வந்து சேரும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகளும் நீங்கும். தந்தையிடத்துல எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.